இன்றைய தினம் இந்த பயிலரங்கம் ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. நாம் அறியப்பட்டிருப்பதைப் போல அல்லது தொடக்கத்திலிருந்து நாம் கூறி வருவதைப் போல நம்முடைய தேசம், பறந்து விரிந்திருக்கக்கூடிய பாரத தேசம், கிராமங்களை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம். இந்த தேசத்தினுடைய ஜீவன் கிராமங்களில் தான் இருக்கிறது. நம்முடைய நாட்டின் முதுகெலும்பு இந்த நாட்டில் பெருவாரியாக வாழக்கூடிய விவசாயிகளே என்று தேசப்பிதா அண்ணன் அவர்கள் சொல்லுகிறார். எனவே இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம், நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றம் கிராமங்களிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. அதுதான் உண்மையான இந்த தேசத்தினுடைய முன்னேற்றமாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு, தமிழக அரசு எண்ணிறந்த திட்டங்களை கிராம மேம்பாட்டிற்காக, விவசாயிகளினுடைய நலனுக்காக அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அதனை நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்போடு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மனிதனுக்கு கொண்டு சேர்ப்பதிலே சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அப்படி இருந்தாலும் இன்றைக்கு இந்த கிராமத்திற்கும் நகரத்திற்குமான இடைவெளி பெருகி வருவதை நாம் எல்லோருமே அறிவோம். நகரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள், வசதிகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய ஜீவனாக இருக்கக்கூடிய கிராமங்களில் கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த இடைவெளி குறைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய மனுக்கள், கொண்டு வரக்கூடிய அந்த மனுக்களை கொண்டு வரக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானவர்கள், ஏறக்குறைய 95% கிராமப்புறத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். எனவே இன்றைக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசினுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஈடாக அதனை நிறைவேற்றுகின்ற வகையில் பல்வேறு கிராம மேம்பாட்டிற்கான திட்டங்களை நடத்தி வருகிறது. நமக்கெல்லாம் தெரியும், நாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிலிருந்து வட்டாட்சியர் வரைக்கும் கிராமங்களுக்கு சென்று இரவிலே அந்த குக்கிராமத்திலேயே தங்கி, இரவு முழுமையும் அந்த கிராமத்திலே தங்கி, அந்த எளிய மனிதர்கள் உழைப்பையே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கிராமத்தவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் நடத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, இந்த விவசாயிகள், இந்த நாட்டின் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய மேம்பாட்டிற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதையெல்லாம் யோசித்து அதனுடைய ஒரு அம்சமாக உழவர் சந்தையினுடைய ஒரு செயல்பாடாக இன்றைக்கு உழவன் உணவகம் என்பதை தமிழகத்திலேயே முதன்முறையாக நம்முடைய மாவட்டத்தில் உருவாக்கி இருக்கிறோம். சாதாரண விவசாயிகள் ஒரு 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர் வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 20,000 ரூபாய், 25,000 ரூபாய் நிகர லாபம் கிடைப்பது என்பது அரிது. இதுதான் உண்மை. வெறுமையும் வண்டி போயிருக்கக்கூடிய இடங்களாகத்தான் இன்றைக்கு கிராமங்கள் இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். இன்றைக்கு கூட கிராமங்கள் பார்த்தால் அது உடல் ஊனமுற்றவர்கள், அது உடல்நிலை சரியில்லாதவர்கள், 50 வயதிற்கு மேலானவர்களுடைய இடமாகத்தான் இன்றைக்கு கிராமப்புறங்கள் இருக்கிறது. பெரிய அளவிற்கு பெரும் எண்ணிக்கையில் கிராமப்புறங்களிலிருந்து கல்விக்காகவும் வேலைக்காகவும் பிழைப்புக்காகவும் மக்கள் நகர்ப்புறங்களை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிகழ்வு இன்றைக்கு நடந்து வருகிறது. எனவே நாம் ஆழ்ந்து யோசிக்கிறோம், தீவிரமாக செயல்படுகிறோம். அதனுடைய ஒரு அம்சமாக இன்றைக்கு உழவன் உணவகத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த உழவன் உணவகம் தொடங்குவதற்கு முன்பாக உழவர்கள் தங்களுடைய விளைபொருளை, உதாரணமாக உழவன் உற்பத்தி செய்யக்கூடிய நெல், அந்த நெல்லினுடைய அந்த விலை உயர்வை பார்த்தோமானால் அது 1, 2, 3, 4, 5 என்று கூட்டல் அளவில் தான் அந்த உயர்வு இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். மாறாக நெல் கொடுக்கக்கூடிய விவசாயி நெல்லை கொடுக்கிறார், அதை வியாபாரி அரிசியாக மாற்றி விற்கின்ற பொழுது அது 1, 2, 4, 16 என்கின்ற பெருக்கல் அளவிலே அந்த விலை உயர்வு இருக்கிறது. ஆக விவசாயி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு
யாரோ ஒருவன் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வியாபாரி தான் லாபத்தை பெற்று வருகிறார் என்பது உண்மை. எனவே உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிக்கு அவனுக்கே லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் மதிப்பூட்டப்பட்ட பொருள்களை, வேல்யூ ஆடட் குட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பு ஊட்டப்பட்ட பொருள்களை விற்பனை செய்யக்கூடிய வியாபாரியாக மாற்றுவதற்கு நாம் முனைந்தோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு நம்முடைய உழவர் சந்தையில் பால் விற்பனையாகிறது. மோர், தயிர், நெய், பால்கோவா, பர்ஃபி, ஏன் பிஸ்கட்டை கூட உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய விவசாயிகளை நாம் தயார் செய்திருக்கிறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக, அதனுடைய ஒரு அம்சமாக இன்றைக்கு உழவன் உணவகத்தை கடந்த செப்டம்பர் மாதத்திலே நாம் திறந்து வைத்தோம். தமிழகத்திலேயே முதன்முறையாக அதனை திறந்து வைத்து இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாமக்கல் நகரத்து உழவர் சந்தையில் உழவன் உணவகத்தில் 20,000 ரூபாய்க்கு குறையாமல் விற்பனை நடந்து வருகிறது. அதன் மூலமாக 3 மாத காலமாக இந்த மிகச் சாதாரண விவசாயிகள் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள். உங்களுக்கே தெரியும், சோளப்படியாரம் விற்கக்கூடிய அந்த விவசாய பெண்மணி ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார். நம்முடைய அலுவலர்கள் எல்லாம் கேட்டார்கள் எவ்வளவு லாபம் கிடைக்கிறது என்று. ஆனால் அவர் சொன்னது லாபம் கிடைக்கிறது. எவ்வளவுமா கிடைக்கிறது? ஏதோ கிடைக்கிறது. எவ்வளவுமா சரியாக சொல்லுங்கள், நான் சொல்லுகிறேன் ஐயா, கிடைக்கிறது என்று தான் சொல்லுகிறாரே ஒழிய லாபம் எவ்வளவு என்று இதுவரைக்கும் சொல்லவில்லை. என்னுடைய கணிப்புப்படி, எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த விவசாய பெண்மணிக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 800 1000 ரூபாய் கிடைக்கும். நன்றாக இருக்கட்டும், நம்முடைய ஊருக்கே உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும். எனவே இந்த விவசாய பெண்மணியும் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வேலுக்குறிச்சியை சார்ந்த முருகேசன் அவர் அங்கே அந்த உழவர் உணவகத்திலே விற்பனை செய்கிறார். அவர் போன ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நேர்முக எழுத்தருக்கு அவர் தொலைபேசியிலே ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஐயாவிடத்திலே சொல்லுங்கள், கலெக்டரிடத்திலே சொல்லுங்கள், நான் ஒரு பழைய பத்மினி பிரீமியர் கார், ஏசி காரை 50,000 ரூபாய்க்கு நான் வாங்கிவிட்டேன் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் உடனடியாக அடுத்த நாள் அவரிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டேன், என்ன முருகேசன், நீங்கள் கார் வாங்கியது உண்மையா என்று. ஆமா ஐயா, உண்மையாக நான் கார் வாங்கிவிட்டேன். இது முழுக்க முழுக்க உழவன் உணவகத்தில் நான் சம்பாதித்த பணத்தில் நான் கார் வாங்கிவிட்டேன் என்று சொன்னேன். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய விவசாயிகள் பணியார சட்டியை இறக்கி வைப்பதற்காக காரிலிருந்து வந்து இறங்குகிறார்கள் என்ற செய்தி ஒரு பெரிய தாக்கத்தை நம்முடைய கிராம மக்களில், குறிப்பாக விவசாயிகள் மத்தியிடத்திலே உருவாக்க முடியும். இது ஒரு உதாரணம். எனவே இதை போன்று நாம் பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகிறோம். இன்றைக்கு கிராம குறைதீர் மன்றம் என்கின்ற ஒரு அம்சத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். ஏறக்குறைய 40 கிராமங்களில் கிராம குறைதீர் மன்றத்தை தொடங்கி நாம் 300 பிரச்சனைகளை கிராம அளவிலேயே தீர்த்து வைத்திருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு மகத்தான சாதனை. எனவே அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வர வேண்டியது இல்லை. மிகச் சாதாரணமான பிரச்சனைகள், ஒரு வரப்பு, ஒரு வாய்க்காலிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை, அது கடைசியிலே அடிதடியிலே முடிந்து ஒரு குற்ற நடவடிக்கையாக மாறி நீண்ட நாட்களுக்கு அது வழக்கு மன்றம், நீதிமன்றங்களுக்கு அந்த சாதாரண மனிதர்களை அழைக்கழிக்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்காக இன்றைக்கு இந்த கிராம குறைதீர் மன்றம் மூலமாக ஒரு பெரிய மகத்தான மாற்றங்களை, இந்த குறைதீர்க்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் கிராமங்களிலே 40 கிராமங்களிலே உருவாக்கி வருகிறோம். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனுடைய இன்னொரு அம்சமாக இன்றைக்கு நாம் இந்த பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பயிலரங்கம், இதனுடைய நோக்கம் இங்கே கணினியை எவ்வாறு கையாளுவது என்பது பற்றி நம்முடைய வல்லுநர்கள் எடுத்து சொல்வார்கள். கணினியிலே எப்படி தமிழை பயன்படுத்துவது, தட்டச்சு செய்வது என்பது பற்றி அவர்கள் எடுத்து சொல்வார்கள். அந்த தட்டச்சு செய்த செய்தியை எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நீங்கள் ஒரு மனுவை ஒரு கிராமத்திலிருந்து அனுப்ப முடியும் என்கின்ற செய்தியை, என்கின்ற விவரத்தை, இந்த பயிற்சியை அவர்கள் அளிப்பார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து அன்பிற்குரிய ஆல்பர்ட் அவர்கள் தொடர்ந்து ஒரு 10 நாட்களாக அவர் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இதை எப்படியாவது மாவட்டத்தில் நீங்கள் முனைப்போடு இந்த கிராமத்தை நோக்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறீர்கள், இதனையும் செய்ய வேண்டும் என்று அவர் அன்போடு அறிவுறுத்தி வந்தார், வேண்டுகோள் விடுத்தார். அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த பயிலரங்கு. இன்றைக்கு இந்த பயிலரங்கிலே நம்முடைய அன்பிற்குரிய கோவையை சார்ந்த திரு காசி ஆறுமுகம்
அதை போல ஹைதராபாத் மென்பொறியாளர் திரு கோபாலகிருஷ்ணன், அதை போல கோவையை சார்ந்த திரு சஞ்சய் காந்தி, அதை போல அன்பிற்குரிய திரு ஆனந்த் அவர்கள் கோவை, அதை போல திரு வழக்கறிஞர் எஸ் மார்டின் அவர்கள் திருச்சி, இவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். மிகச்சிறந்த பயிற்சியை அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதை போல திருமிகு விஜயகுமார் திருச்செங்கோடு, திருமிகு செல்வமுரளி சேலம் அவர்களையும் நான் அன்போடு நினைவு கூறுகிறேன். இன்றைக்கு இந்த காணொளி கலந்துரையாடல் என்கின்ற அளவில் வெளிநாடுகளில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் அவர்களும் இந்த கலந்துரையாடலில் நம்மோடு பேச இருக்கிறார்கள். அவர்களில் பேராசிரியர் பெஞ்சமின் லெபோ பிரான்ஸ் நாட்டிலிருந்தும், திரு மணியம் சிங்கப்பூர் அவர்களும், பேராசிரியர் சிவா பிள்ளை லண்டனிலிருந்தும், திரு இளந்தமிழ் மலேசியாவிலிருந்தும், திரு முகுந்தராஜ் ஆஸ்திரேலியாவிலிருந்தும், அதை போல இந்த பயிலரங்கத்திற்கு ஊற்றுக்கண்ணாக அதற்கு காரணியாக இருந்த அன்பிற்குரிய திரு ஆல்பர்ட் அவர்கள் அமெரிக்காவிலிருந்தும் உங்களோடு கலந்துரையாடல் இருக்கிறார்கள் காணொலி வழியாக. எனவே இது மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு. நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதைப் போல இந்த கிராமத்திற்குமான இந்த நிர்வாகத்திற்குமான இடைவெளி பெருமளவிற்கு குறைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நான் கிராமங்கள் வழியாக செல்லுகின்ற பொழுது, கிராம மக்களை சந்திக்கின்ற பொழுது, ஒரு அணிமூர் என்ற கிராமத்தில் நான் ஒரு முறை முகாமிட்டிருந்த பொழுது, திருச்செங்கோடு வட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அந்த பொதுமக்கள் என்னிடத்திலே அவர்கள் மனு கொடுத்தார்கள். அந்த கிராமத்திற்கு மின்சார வாரியத்தை சார்ந்த அந்த லயன்மேன் அவர் அந்த கிராமத்திற்கு வந்து 6 மாத காலமாக ஆகிவிட்டது, எனவே தெருவிளக்குகள் எரியவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் 6 மாதமாக அந்த மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடு அங்கே இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்று. உடனடியாக நான் அவரை பணியிடை நீக்கம் செய்தேன். இதை போல பல நிகழ்வுகளை நாம் சுட்டி காட்டலாம். ஒரு வேளாண்மை துறையை சார்ந்த அலுவலர்கள் அங்கே எவ்வளவு நாட்களாக போகாமல் இருக்கிறார்கள். அதை போல வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வளவு நாட்களாக அங்கே அந்த கிராம மக்களை சந்திக்காமல் இருக்கிறார்கள். அதை போல வளர்ச்சித்துறை அலுவலர்கள், அதை போல சுகாதாரத்துறை அலுவலர்கள், இவர்களெல்லாம் கிராமங்களுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பல நேரங்களில் என்னுடைய கவனத்திற்கு வந்திருந்தால் அந்த கிராமப்புறத்திற்கும் நிர்வாகத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி பெரிய கவலையை அளிக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். அதனுடைய தொடக்கம்தான் இன்றைக்கு இந்த கிராமப்புறங்களிலிருந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாகவே மனு அளிக்கலாம். இந்த கணினியை பயன்படுத்தி, இந்த வளையத்தை பயன்படுத்தி அங்கிருந்தே அவர் மனு அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. அதற்கான உடனடியாக ஒப்புகை அளிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதை போல அந்த மனு எந்த அலுவலருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விவரத்தையும் நாம் சொல்ல போகிறோம். இவ்வாறாக நாம் இந்த நிலையை உருவாக்குகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கிராமத்தவர்களுக்கும், இந்த கிராமத்து எளிய மனிதர்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும் அல்லது அரசு நிர்வாகத்திற்குமான இடைவெளி குறைக்கப்பட போகிறது. உண்மையான ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக அது விளங்கப் போகிறது. உண்மையான ஜனநாயகத்தினுடைய அடையாளம் எந்த அதிகாரம் மக்களிடத்திலிருந்து வந்ததோ, நம்முடைய நிர்வாகத்திற்கு அலுவலர்களுக்கு எந்த அதிகாரம் மக்களிடத்திலிருந்து வந்ததோ அந்த அதிகாரம் மக்களுக்கே கொண்டு செல்லப்பட வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய உச்சகட்டம். அந்த உச்சகட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த பயிலரங்கு நடக்கிறது. இந்த பயிலரங்கு மிகச்சிறந்த வல்லுநர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலர்கள், எந்த கிராமம் நம்முடைய தேசத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறதோ அதை போல நம்முடைய அரசு நிர்வாகத்தினுடைய அச்சாணியாக முதுகெலும்பாக திகழ்பவர்கள் நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர்கள். எனவே அவர்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை போல இங்கே வந்திருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், இவர்கள் ஒரு தியாக சேவையாக நம்முடைய கிராமத்திற்கு, நாம் மிகவும் நேசிக்கக்கூடிய நம்முடைய கிராமத்திற்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக கருதி இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை அளிக்கக்கூடியது. இதனையெல்லாம் மாற்ற வேண்டும். எந்த மக்கள், எந்த கிராம மக்கள் உலகத்துக்கே உணவளிக்கிறார்களோ அவர்களுடைய உழைப்பில் தான் நகரமே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயி உழைக்கின்ற பொழுது அவன்
விளைவிக்கின்ற பயிர்தான், அவன் விளைவிக்கின்ற அந்த நெல் தான் நமக்கு சோறாக கிட்டுகிறது. அவனுடைய உழைப்பில் தான், அவன் விளைவிக்கின்ற அந்த பருத்தியில் தான் நாம் அழகான ஆடைகளை உடுத்துகின்றோம். நாம் வலிமையாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு எங்கோ இருக்கக்கூடிய ஒரு விவசாயி நமக்காக மாடு மேய்க்கிறான், மாடை வளர்க்கிறான். நாம் மாட மாளிகையில் நகரத்தில் வாழ்வதற்கு எங்கோ இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தவன் சூளையிலே செங்கலை சுமக்கிறான். ஆக நகரத்தினுடைய எல்லா வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் ஆதாரமாக அடித்தளமாக நம்முடைய கிராமப்புறங்கள் இருக்கின்றன. ஆனால் பயிற்சியை மிக சிறப்பாக எடுத்து சென்று நம்முடைய கிராம மேம்பாட்டிற்கு அர்ப்பணிப்போடு பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து அலுவலர்களுக்கும் இது மிகச் சிறப்பாக அமைவதற்கு ஒத்துழைத்த அனைத்து அலுவலர்களுக்கும் என் நன்றியை கூறி இந்த பயிலரங்கை தொடங்கி வைப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். வணக்கம். E-governance உள்ள செயல்பாடுகள் சிலவற்றை குறித்து இந்த இடத்தில் நான் கூறுகிறேன். நில அளவை கணினிமயமாக்கப்பட்டது பல வருடங்களுக்கு முன்பாக கணினிமயமாக்கப்பட்டது. அப்படி நாம் வட்டார அளவிலே நாம் அப்படி செய்து வருகிறோம். இப்பொழுது அவை எல்லாவற்றையும் இணைப்பதிலே நாம் பதிவு செய்து மக்கள் எல்லாரும் தன்னுடைய நிலத்தின் விவரத்தை அறியும்படியாக அப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியை நான் இந்த இடத்துல நம்மளுடைய மாவட்டத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் தன்னுடைய நிலத்தின் விவரங்களை சென்னையில் உள்ள இணைப்பதிவத்திலே தன்னுடைய விவரத்தை செலுத்தி அவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக ரெப்ளிகேஷன், டேட்டா ரெப்ளிகேஷன் என்ற முறையில் நாம் அதை செய்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது வரைபடத்தோடு கூடிய சிட்டா நகல் வழங்க வேண்டும் என்று வரைபடம் இப்பொழுது கணினி மயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் முடிந்தவுடனே இப்பொழுது இருக்கிற நில அளவினுடைய கணினி மயக்கத்தோடு இன்டகிரேட் பண்ணி சிட்டா நகல் வழங்கும் பொழுதே அந்த வரைபடமும் சேர்ந்து வழங்குவதற்கான ஒரு முயற்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு துறையிலும், அரசாங்க துறையிலும் கூட கணினிமயமாக்குதல், அந்த மின் ஆளுமை, E-governance என்ற முயற்சி மேற்கொண்டு வரப்படுகிறது. முக்கியமாக இந்த வட்டார போக்குவரத்து துறையிலே ஒர்க் ஃப்ளோ என்ற முறைப்படி எப்படி முதல்ல தன்னுடைய மனுக்களை அளிக்கிறார்களோ அதன்படியாக எல்லாம் கணினியிலே சென்று கடைசியாக அவர் விரும்புகிற லைசன்ஸோ அல்லது வாகனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷனோ எல்லாமே முற்றிலுமாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்திலே ஈவன் லேர்னர்ஸ் லைசன்ஸ் எடுக்கிறவர்கள் அவர்கள் அந்த எக்ஸாமை கூட கணினியில உட்கார்ந்து அவர்கள் அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணக்கூடிய முயற்சி இப்பொழுது கடந்த மாதத்திலிருந்து கடைபிடித்து வருகிறார்கள். இப்படி பல துறைகளிலே முக்கியமாக ஸ்காலர்ஷிப், அதாவது மாணவர்கள் கல்வி உதவி பெறுகிற காரியத்திலே ஒரு டிரான்ஸ்பேரன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நல்ல ஒளிவு மறைவற்ற ஒரு நிர்வாகத்திற்கு ஏற்ற வகையாக அவர் இணைய பதிவிலே கல்லூரிகளிலே மாணவர்கள் தன்னுடைய விண்ணப்பத்தை அவர்கள் அங்கே பதிவு செய்கிறார்கள். மாணவர்களுக்கு ஒரு கணினி எண் ஒன்று கொடுக்கப்படும். அவர்கள் தன்னுடைய மனுக்களின் விவரத்தை யாரிடத்தில் எந்த இடத்தில் தன்னுடைய பெட்டிஷன் பெண்டிங் என்ற விவரத்தை அவர்கள் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு வகையிலே அது முற்றிலுமாக நம்முடைய மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஸ்காலர்ஷிப் ரூபாயை பெரும் வரையில் அந்த ஸ்டேட்டஸை அவர்கள் வெப்சைட்ல பார்க்கக்கூடிய வகையிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மட்டுமல்ல, மக்கள் கணினி மையம் என்ற புது முயற்சியை அரசாங்கம் இப்பொழுது முயற்சிக்கு சில இடங்களிலே மக்கள் கணினி மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது G2C சர்வீசஸ் என்று சொல்வார்கள். அதாவது கவர்மெண்ட்ல உள்ள சர்வீஸ் எப்படி சிட்டிசனுக்கு போய் சேர வேண்டும், மக்களுக்கு எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்ற முயற்சியிலே G2C சர்வீசஸ்ல இப்பொழுது இந்த மக்கள் கணினி மையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களே எல்லா கவர்மெண்ட்டுடைய எல்லா சர்வீஸ், எல்லா சேவைகளும் வரும் பொழுது முற்றிலுமாக மக்கள் அது பயன்பெறக்கூடிய வகையிலே அது அமையும். அது மட்டுமல்ல, நீதித்துறையிலே இப்பொழுது எல்லா நீதிமன்றங்களும் கணினிமயமாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. அவற்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவை முழுவடையும் பட்சத்திலே ஈவன் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி கணினியிலிருந்து மக்கள் நேரடியாக அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்கள் வசதியாக இருக்கும்.
இப்படியாக ஒவ்வொரு துறையிலும் வெவ்வேறு விதத்திலே அந்த மின் ஆளுமை முயற்சிகள் நடைபெற்று செயல்பட்டுக் கொண்டு வருகின்றன நம்முடைய மாவட்டத்தில். இப்பொழுது அதை ஒரு படியாக இந்த வெப் கான்ஃபரன்ஸ் மூலமாக எப்படி நீங்கள் மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். முன்பாக மாவட்ட ஆட்சியர் ஆல்ரெடி உங்களோட சில வில்லேஜஸோட உங்களோட பேசியிருக்கிறார்கள். அவற்றுக்கு ஒரு அடுத்தபடியாக இப்பொழுது வெப் மூலமாக இணையதளத்தின் மூலமாக எப்படி உங்களோடு மாவட்ட நிர்வாகம் உங்களோடு பேச முடியும் என்ற ஒரு காரியத்தை இப்பொழுது அவர்கள் வல்லுநர்கள் பயிற்றுநர்கள் வந்திருக்கிறார்கள் நம்மிடத்தில் சொல்வதற்காக. இப்படியாக நம்ம படிப்படியாக நாட்களாக பல சிரமங்களுக்கிடையே இதை அமைத்து கொடுத்திருக்கிற ஆட்சியர் அலுவலர்கள் என்ஐசி சேர்ந்தவர்கள் அனைவருடைய முயற்சியுமே இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரம் இதை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு தூரம் இதை நடைமுறை கொண்டு வர்றோங்கிற பொறுத்து தான் அவங்க முயற்சியினுடைய பயன். ஆகவே நீங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய முழு பயன் பெற்று போகணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன கருத்தில் சில பாயிண்ட்டுகள் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த குறைதீர் தகவல்கள் எப்படி குறைதீர் மன்றங்கள் குறைதீர் முயற்சிகள் எப்படி ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு போகிறது, ஒரு தமிழ் மூலமாக ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கிராமங்கள்லேருந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான தொழில்நுட்பத்தை பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன். அடிப்படையான தொழில்நுட்பம் இந்த வலைப்பூ அப்படிங்கிற பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம் அல்லது வலைப்பதிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தொழில்நுட்பத்தை பற்றின ரொம்ப அடிப்படையான சில 4-5 ஸ்லைடு தான் நம்ம காட்ட போகிறேன். அதை வச்சு அதை சொல்லிவிட்டு அதை பற்றி மேலும் விளக்கமாக சொல்கிறதுக்கு நம்ம நண்பர்கள் பின்னாடி வர்றாங்க. அவங்க ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க. நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். வெப்சைட்டுகளை போய் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நான் எல்லாருமே பலதரப்பட்ட மக்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். சிலர் ஏற்கனவே கணினி இணைய அறிவு உள்ளவங்க, சிலர் இப்போ தான் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, சிலர் இனிமேல் கற்றுக்க போகிறவங்க. இருந்தாலும் இந்த வெப்சைட்னா என்ன, இணையதளம்னா என்னங்கிற ஓரளவுக்கு சிலர் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதில் பெரும்பாலும் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய இணையதளங்கள் இந்த வகையில் சேர்ந்துருக்கும். அதாவது ஒரு அரசு துறையினுடைய இணையதளமாக இருக்கலாம், நம்ம கலெக்டர் அலுவலகத்துறையினுடைய இணையதளம் இருக்குது, அரசாங்க கல்வித்துறை இருக்குது, அந்த மாதிரியான அரசாங்க துறையினுடைய இணையதளங்கள் நம்ம பார்த்துருப்போம். பெரிய வணிக நிறுவனங்கள் அவங்க இணையதளங்கள் நடத்துவாங்க. அவங்க நிறுவனங்களுக்கு தகவல்கள், அவங்க பொருட்கள் சேவைகள் இதை பற்றி எழுதியிருப்பாங்க. அதுக்கடுத்தது செய்தி தொடர்பு தளம். இந்த செய்தி தொடர்பு தளம் நிறைய நம்ம செய்திகள் இன்னைக்கு இணையத்தில் செய்தித்தாள்கள் படிக்கிற மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷன் அவங்க வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். அந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறதுக்கு ஒரு மோடம் இருக்கும். நம்ம மொபைல் ஃபோனில் சிம் கார்டு இருந்தால் தான் பேச முடியும் இல்லையா? அந்த மாதிரி தகவலை பெறுறதுக்காக நம்ம வச்சுக்கிற விஷயம் மோடம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மோடமும் கம்ப்யூட்டரும் இருந்தால் மட்டும் பத்தாது. அது இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி நமக்கு வேணும். இப்போ மொபைலு சிம் கார்டு வச்சு மட்டும் பேச முடியாது இல்லையா? இது ஏதாவது ஏர்டெல் ஏர்செல் அந்த பிஎஸ்எம் அந்த மாதிரி கனெக்ஷன் தேவைப்படுதில்லை. அதே போல் இதில் ரிலையன்ஸ், பிஎஸ்என்எல், ஏர்டெல் அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட ஒரு கனெக்ஷனே பணச்சரக்கு அலுவலர்களுக்கு வகுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சில சமயம் கம்ப்யூட்டரை பற்றி சொல்லி தருவேன். அரசு எல்லா வனச்சரகர்களும் கம்ப்யூட்டர் கொடுத்து விட்டது. அதை ஒரு அழகான துணியால் போட்டு மூடி வைத்திருந்தார்கள் பல பேர். தொட்டு ஆகாத நீங்க எடுத்து கம்ப்யூட்டர் கீழே போடாத வரைக்கும் அது ஒன்றும் ஆகாது. வேற எந்த பட்டன் எப்படி ஆனாலும் அமர்த்தலாம் என்று அவர்களுக்கு கம்ப்யூட்டரை ஆன் செய்வது எப்படி, இதான் முதல் கிளாஸ். சுவிட்சை போடவும், மோடத்தை ஆன் செய்யவும், ஸ்கிரீனை போடவும் ஒன்றுமே தெரியாது. பயந்து போய்விடாதீர்கள். ஒரு 5 வினாடிகள் கழித்து அது ஏதாவது தெரியும் என்ற வகையில் ஆரம்பித்து அவர்கள் அந்த பயிற்சியை விட்டு போகின்ற போது ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோடு தன்னம்பிக்கையோடு செல்கின்ற மாதிரி பயிற்சிகளை கொடுத்திருக்கிறோம். எனவே என்னை இங்கே அழைத்த போது நான் மிகவும் உடனடியாக மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். காசி அவர்கள் அழைத்த போது. ஏனென்றால் அரைகுறையாக எதுவும் தெரிந்தவர்களுக்கும் சொல்லித்தரலாம். ஒன்றுமே தெரியாதவர்கள் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எனி பிக் வாயேஜ் ஸ்டார்ட்ஸ் வித் a single step என்று. தெரிந்து கொள்ளுங்கள். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயம் செய்ய முடியும். அடுத்தவர் செய்வதை பார்த்து கொண்டே இருந்தால் கூட செய்ய முடியும். உதாரணமாக நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். திணை பாயசம் கொடுத்தார்கள், மிக சுவையாக இருந்தது. எனக்கு எதிரிலே இருந்த சில அன்பர்கள் அதை தொடர்ந்து ஆட்டிக்கொண்டே குடித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஏன் இவர்கள் விதம் செய்கிறார்கள் என்று புரியாமல் நான் வழக்கம் போல் காப்பியை குடிப்பதை போல குடித்து விட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அடியில் அந்த செடிமெண்ட் இருந்து விட்டது. அதை எப்படி அது ருசியா இருக்கிறது. அதே சமயத்தில் அண்ணாநதி கொட்டினால் வாய் பயங்கரமாக சூடாக இருக்கிறது. ஒரு விரலால் நோண்டி சாப்பிடுவதற்கும் மேடையில் உட்கார்ந்து
உட்கார்ந்து கொண்டு அதை செய்வதற்கு தயக்கமாக இருக்கிறது. கீழே உட்கார்ந்து கூட சாப்பிடணும். ஸோ என்னால் அதை செய்ய முடியும். அப்பொழுது நினைத்தேன், எதிரிலே இருக்கிற நண்பர் திணைப்பாயாசத்திலே திளைத்தவர். அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அடிக்கடி கொடுத்து அதை எப்படி குடிப்பது என்பது நன்கு தெரிந்ததனால், எப்படி திணைப்பாயாசம் குடிப்பது என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அடிக்கடி கொடுத்து பழக்கியதனால் தான் அவர் அப்படி ஆட்டி குடித்திருக்கிறார் போல இருக்கிறது. நமக்கு அந்த நுட்பம் தெரியாதனால் மேலே இருக்கின்ற அந்த மேலே இருக்கிற நீர்த்த பகுதியை கொடுத்து விட்டு கீழே கொடுக்க முடியாமல் விட்டுவிட்டேன். அதாவது மிச்சம் ஒன்று இருந்தால் நான் போகும் பொழுது அந்த முறையிலே குடித்துக் கொள்கிறேன். ஆக எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், எதையுமே நம் கண் பார்க்க கை செய்யும். கை நாட்டா இருக்க விரும்பாதவர்கள், கையெழுத்து போட மட்டுமே தெரிந்தால்தான் ஒரு மரியாதை. கை நாட்டாக இருக்கலாமா? கை நாட்டா இருக்க விரும்பாதவர்கள் நிச்சயமாக கற்க வேண்டிய பயிற்சி இது. எனவே நீங்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள ரொம்ப சிம்பிள். தமிழிலே டைப் படிப்பது, தமிழில் 747 எழுத்து இருக்கு. ஆனால் கீபோர்டு இருப்பது மிக சொற்பமான எழுத்துக்கள் தான். அவற்றை வைத்துக் கொண்டு, ஆங்கிலத்திலே இருக்கிற தட்டச்சொல் பலகையை வைத்துக் கொண்டு தமிழிலே மிக அழகாக எழுத முடியும். இதற்கு 10 நிமிடம் பயிற்சி போதும். அம்மா என்று அடிக்க வேண்டும் என்றால் AMMA என்று அடித்தால் போதும், தமிழிலே அம்மா என்று விழும். ஸோ நீங்கள் இதை போன்ற பயிற்சியினை, தட்டச்சு பயிற்சியினை பெறுவதற்கு தனியாக இன்ஸ்டியூட்டுகளாக போக வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து கதை கற்று என்று பக்கம் பக்கமாக எழுத போவதில்லை. ஒரு மனு, ஒரு ஊர் பொதுமக்களுடைய குறை தீர்க்கும் மனு என்றால் மிக எளிமையாக தமிழிலே நம்முடைய இனிமையான ஆட்சித்தலைவருக்கு அளிக்க முடியும். இதில் நேர விரையும் நிச்சயம் கிடையாது. ஏனென்றால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திங்கட்கிழமை என்று குறை தீர்க்கும் நாங்கள் கலந்து கொள்வது உண்டு உதகமண்டலத்தில். அந்த பார்த்தீர்கள் என்றால் அல்லது எந்த ஆட்சித்தலைவருடைய அலுவலகம் என்றாலும் ஒரு 100 பேர் வருகிறார்கள் என்றால், குறைந்தது 2 மணி நேரம் இருக்கிறார்கள் என்றால் 100 × 2 200 மணி நேரம். ஒரு முக்கியமான இந்திய தமிழக மக்களுடைய 200 மணி நேரம் அன்றைய திங்கட்கிழமை ஒன்றிலே மட்டும் செலவாகின்றது. ஆனால் அதையே அவர்கள் இங்கு வராமல் வீட்டிலே இருந்தபடியோ அல்லது அந்த அலுவலகத்தில் இருந்தால் அவர்களுக்கு என்று ஆகும் நேரம் 10 நிமிடத்திற்குள்ளாகத்தான் ஆகும். ஆக இப்படி நேர விரயம் என்பது எங்கேயுமே கிடையாது. இது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. இப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துன்னா பாருங்க, மாலை தினத்தந்தி பாஷையில சொன்னா சம்பவ இடத்துக்கு மாவட்ட ஆட்சியர் உடனே விரைந்தார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவர் உடனே விரைதல் எண்ணித்தான் போக முடியும். உடனே அதுக்கு ஒரு ஜீப் வரும், டிரைவர் வருவார், சப்ஸ்டியூட் டிரைவர் லீவ் இருப்பார், சப்ஸ்டியூட் டிரைவர் கூப்பிடுவாங்க, தாசில்தார் லீவுப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து உடனடியாக எடுத்துட்டு போவதுக்கு எத்தனையோ அதுல நேர விரயமாகும். ஆனால் அந்த சம்பவ இடத்திற்கு உடனடியாக செல்லாமல் இந்த மாதிரி உங்கள்கிட்ட இந்த இமெயில் வசதி இருக்கும் பொழுது இந்த இடத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது என்றால் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்பார்கள். முதல் தகவல் அறிக்கை உடனடியாக கிடைப்பதற்கு நமக்கு இந்த ஒரு முறை ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. நெக்ஸ்ட், இந்த தகவல்கள் நீங்க போஸ்ட்ல நிறைய போஸ்ட்ல மிஸ் ஆயிடும். சில சமயம் அஞ்சல்ல போய் கிடைக்காது, தபால்ல போய் சில சமயம் அனுப்புனா அந்த சில அலுவலகங்களுக்குள்ள போய் பார்த்தாக்கா நமக்கு ஒரு மலைப்பும் பீதியும் கிளேசும் மிஞ்சும். எல்லாரும் உட்கார்ந்து ஏதோ குளிந்ததில் நிமிராமல் எழுதிட்டே இருப்பாங்க. அவங்க முன்னாடி போய் நின்று அவங்க நிமிர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். நிமிர்ந்துட்டு நம்மளை பார்த்துட்டு மறுபடியும் தலையை குடிச்சுக்குவாங்க. ஒரு பேப்பரை வைத்துக்கொண்டு நான் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த பொழுது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அலுவலகத்துக்கு போனா அவர் ஒரு பேப்பர் எடுத்து ஸ்கேல் எடுத்து நேர் வாக்கில் கோடு போட்டுட்டு இருந்தார் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு குறுக்காப்பில் கோடு போட்டாரு. அடுத்தது ஒரு காபி குடிக்க போயிட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கே ஒரு திகைப்பும் மலைப்பும் பீதியும் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏற்படாமல் உங்களுடைய தபால் நிச்சயமாக அங்கு சென்று சேரும். அந்த தபால் சென்று சேர்ந்ததுக்கு உங்களுக்கு பதிலும் வரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கூரியர் அனுப்பிச்சு 2 நாள் ஆகி அது அங்கே ஒரு பர்சனல் ரிஜிஸ்டர், டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜிஸ்டர் என்று பல வகையான ரிஜிஸ்டர்களுக்குள்ள போயிட்டு அது அந்த சீட் கிளம்புக்கு போயிட்டு அவர் இந்த மாதிரி இந்த கோப்பு ஆட்டையாம்பட்டியில் 6 மாடுகள் மர்மமான முறையில் இறந்ததாக ஊர் பக்கத்தில் சொல்லியிருக்கார்கள், இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்க அதற்கு எடுக்கவும் உடனே இது இந்த துறை இந்த சீட்டுக்கு சம்பந்தப்பட்டதல்ல, இது இந்த சீட் என்று அப்படியே இதுக்கு வந்தோடனே கேட்டார் காசி, இதுதான் உங்களுடைய கவர்மெண்ட் ரெட் டேப்ஸமா அப்படின்னாரு.
சிகப்பு நாடான்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேர விரயங்கள் கால விரயங்கள் ஆகாமல் நம்முடைய தபால் சென்று சேர்ந்தது இது போறதுக்கும் அங்கிருந்து வர்றதுக்கும் ஆகிற நேரம் வினாடிகள் தான். ஸோ தகவல் தானாகவே பதிவாயிடும். அதுக்கப்புறம் எந்த நிமிஷத்துல வேணாலும் ரிட்ரீவ் பண்ணலாம். நீங்க ஒரு தபால் அனுப்பிச்சுட்டு திருப்பி அதை நீங்க எடுக்கிறனாலும் கூட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். அது பல இடங்களுக்கு போயிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் கம்ப்யூட்டர்லேயே இருந்து எப்பொழுது வேண்டுமானால் நம்முடைய மனுவை திரும்ப பெறலாம். அது இந்த முறையில ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இதுக்கப்புறம் விரைவான கூர்ந்தாய்வுனாக்கா இந்த கோப்புகளை பார்ப்பதில் பேப்பர் ஃப்ரீ ஆஃபீஸ்ன்னு சொல்றாங்க. பேப்பரில் இருந்து அவங்க எல்லாம் ஒரு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீல துணியில கட்டி ஒரு இடத்துல அந்த கேம்புக்கு போகும், அதை பிரித்து படித்து அதை எழுதி அனுப்பி கொண்டு இருந்தாங்க. இப்போது ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் இருந்துச்சுன்னா எங்கிருந்து என்னென்ன தகவல்கள் வந்திருக்கின்றன என்பதை விரைவாக கூர்ந்தாய்வு மானிட்டர் என்று சொல்லுவாங்க. அந்த மானிட்டரிங்க்கு இது மிகவும் உரிய ஒரு நிகழ்ச்சி. இதுல வந்து ஒரே ஷார்ட் பீரியட்ல நிறைய பேர் அதில் தொடர்பு கொள்ளலாம். ஊர் பொதுமக்கள் 100 பேர் இருந்தாலும் கூட 100 பேரையும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அல்லது ஒரு வீடியோ சேட்ல கலெக்ட் பேசலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து வர்றதுனாக்கா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? குறிப்பா ஒரு கலெக்டரால மற்ற எத்தனையோ வேலைகள் இருக்கும்போது பொதுமக்களை மட்டுமே சந்தித்து பொதுமக்களுடைய குறைகளை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தால் மற்ற நிர்வாகத்தை மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமை அதிகாரி என்ற முறையிலே அவர்கள் மற்றதையும் கவனிக்கணும் இல்லையா? அவருக்கு கீழே இருப்பவர்கள் தங்களுடைய என்டையர் உடல் பொருள் ஆவி பூராத்தையுமே இந்த மனுகளை வாங்குவதிலுமே செலவு செய்ய முடியுமா? எனவே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் குறுகிய நேரத்தில் குறுகிய காலத்தில் எத்தனையோ பேரை சந்திக்கலாம், எத்தனையோ பேருடைய குறைகளை தெரிந்து கொள்ளலாம், நிவாரணம் வழங்க முடியும். அதற்கும் இந்த முறை இந்த பயிற்சி உதவும். நெக்ஸ்ட் கால நேர கட்டுப்பாடு ஏற்கனவே சஞ்சய் காந்தி சொன்ன மாதிரி இவ்வளவு நேரத்துக்குள்ளதான் காலையில தான் அனுப்பணும், மத்தியானம் தான் அனுப்பணும் இல்லை. இங்கே என்ன பார்த்தீங்கன்னாக்கா திங்கட்கிழமை தான் வரணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரணும். அலுவலக நேரத்தில் அலுவலக நேரம் முந்தைய வந்து சில சமயம் இருக்க மாட்டாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அல்லது முகாம் சென்றிருப்பார்கள் என்று பல விஷயங்களுக்கு நேரில் போய் பார்க்கறது. ஆனால் இதுல போய் பார்க்கும்போது எந்த விதமான கால நேர கட்டுப்பாடும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த நடவடிக்கை எடுத்த விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இது வந்து சாதாரணமாக நம்ம ஒரு தபால் அனுப்பணும்னா அது ஒரு வழி பாதையா இருக்கும். அது போய் சேர்ந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. சில சமயம் நம்ம போய் தெரிஞ்சுட்டாலும் கூட நமக்கு உரிய சமாதானமாக பதில் கிடைக்காது. ஆனால் இதுல உங்களுடைய தபால் வந்தது, அது இந்த துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, அல்லது அது நடக்கும், அல்லது அதில் நடப்பதில் இந்த சிக்கல் இருக்கிறது என்பது போன்ற விவரங்களை நாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். இதான் டிரான்ஸ்பரன்சிங்கிறாங்க. வெளிப்படையான தன்மை இதில் நிலவுகிறது. வெளிப்படையான இதில் சிக்கனம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் வர்றதுக்கும் எரிபொருள் சிக்கனம், அந்த ஊதியருடைய தேய்மானம், எழுதுபொருள் ஸ்டேஷனரி, ஊதியம், அந்த நாள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற சம்பளம், பயணப்படி போன்ற அனைத்துமே வந்து சிக்கனமாக நம்ம சேமித்து விடலாம். நம்ம ஊரில் இருந்தே நம்ம அனுப்புவதன் மூலம் தகவல் சேர்ந்த உறுதி. அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர்னஸா இருக்கலாம். இந்த தகவலை அனுப்புவதற்கு இந்த பயிற்சியில நீங்க தெரிந்து கொண்ட பிறகு அங்கே இருக்கின்ற அந்த பயிற்சியாளர்களிலே ஒரு தலைமையானவர் எந்த நேரத்திலும் இந்த தகவல்களை அனுப்புவதிலே ஒரு தயார் நிலையிலே இருக்கணும். கம்ப்யூட்டர் சரியான முறையிலே பழுது பார்த்து அதில் இருக்கிற சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணி அல்லது அந்த இன்டர்நெட்டுக்கு உண்டான பணங்களை எல்லாம் கட்டி தயார் நிலையிலே இருக்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன். ஒரு பாக்கியராஜ் வந்து ஒரு படத்துல மனநல மருத்துவராக இருப்பார். அவர் வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போகும்போது இந்த சிரிப்பு பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுட்டு இருக்கும்பாங்க. இது அழுகை பைத்தியம், எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு இருக்கும். இது வந்து அதிர்ச்சி பைத்தியம்பாங்க. ஏன் அப்படின்னா நாங்களே காட்டுற பாருங்க, இதுவே பழனிசாமின்னா அது பழனிசாமி ஆகும், இவர் ஊர் உடுமலைப்பேட்டை ஆகும். அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த குழு தலைவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு மனு கொடுக்குற மனுவா அப்படின்னு கம்ப்யூட்டரா மோடமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தயார் நிலையில் நாம் இருந்தால்தான் இந்த சவால்களை சந்திக்க முடியும். அடுத்து இன்னொன்று வந்து என்னன்னா, இவ்வளவு தூரம் உங்களுக்கு இருந்தாலும் கூட நானும் ஒரு அரசு ஊழியர் இருக்கிற முறையில இங்க இருக்கிற இந்த திட்டம் நன்றி செயல்பட வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வேகத்துக்கு ஈடுபடுத்து நாமும் ஓடினால்தான் அது முடியும். We can take the horse to the pond, but we cannot make it to drink என்பார்கள். குதிரையை வந்து லாயத்துல இந்த தண்ணி இருக்கிற இடத்துல வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். குடிப்பது குடிக்காதது அவருடைய விருப்பம். அதே போல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைமை இவ்வளவு வேகமும் விறுவிறுப்பும் காட்டுகிற போது
நான் பொதுவாகவே என்னை முன்பட சொல்லுகிறேன், புதிதாக ஏதாவது வந்தால் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு லேசாக இருக்காது. சார் இதெல்லாம் கொஞ்சம் சரிப்பட்டு வருமானு தெரியல. இந்த மாதிரி தான் 1952 அழகா பார்த்த ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க என்று அதுக்கு முட்டுக்கட்டை போடுவதிலே நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு உடனடியான ஒரு பதில் சொல்லுவார்கள். இதற்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லுகிறேன். ஒரு நிறுவனத்தில், தனியார் நிறுவனத்தில் அந்த முதலாளிக்கு ஒரு சந்தேகம். நம்ம போன வருஷம் புத்த பூர்ணிமாவுக்கு லீவ் விட்டோமா, உடனே அவர் வர்றாரு, டக்குனு ஒரு ரிப்ளை, சார் போன வருஷம் புத்த பூர்ணிமா சண்டே வருது சார், ஸோ த கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். ஓகே, போயிட்டு. அடுத்தது கிறிஸ்து ஜெயந்திக்கு போன தடவை லீவ் விட்டோமா சார், போன தடவை செகண்ட் சாட்டர்டே வந்து சார், நம்ம கம்பெனி செகண்ட் சாட்டர்டே லீவ் தானே, ஸோ த கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். மறுபடியும் கேட்கிறாரு, போன வருஷம் குட் ஃப்ரைடேக்கு நம்ம லீவ் விட்டோமா, போன வருஷம் குட் ஃப்ரைடே சண்டேல வந்துரு சார், ஸோ த கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். ஸோ என்று நம்முடைய இயல்பிலேயே இந்த அலுவலர்களுடைய ஜெனடிக் கோடிலேயே இது இன்ஸ்கிரைபாக இருக்கிறது. ஒரு விஷயம் வந்த உடனே பாசிட்டிவாக அதை எப்படி செய்வது என்பது ஒரு சில பேர் அதை செய்ய முடியாததற்கு செக்ஷன் 22 கேபிட்டல் FR 22B படி சப்செக்ஷன் 1 படி இந்த பட்டா கொடுக்குற சிரமம் சார். ஸோ இப்படி நமக்கு உடனே வருகிறது. எனவே அவைகளை தவிர்த்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து மனிதாபிமானத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நாம் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் என்கிற முறையிலே என்னுடைய சக அரசு ஊழியர்களை இந்த இடத்திலே நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தவறாக நினைக்காதீர்கள். இதுவரைக்கும் சொன்னது அபிஷியலா. இனி என்னன்னாக்க இந்த வலைப்புன்னு சொல்லிட்டு சஞ்சய்காந்த் ரொம்ப ஒரு மாதிரி பயமுறுத்தி விட்டு சென்றார். இது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொருத்தருமே ஒரு டைரி எழுதிக்கிறீங்க. காலையில் எழுந்த பல்குச்சியில் பல்விளைக்கிறேன், பஸ்ஸை பிடித்தேன், பஸ் வர லேட் ஆகிறது, அப்படி டைரி எழுதுறீங்க. அதுதான் ஒரு வலைப்பு. உங்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள் அதை எழுதிக்கலாம். அதை நீங்க மட்டும்தான் படிக்க முடியும். நீங்க விரும்பினால் மற்றவர்கள் படிக்கலாம். அப்படி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படி உங்களுடைய பொது அறிவை வளர்த்துக் கொள்ளலாம். உங்களுடைய கதை கட்டுரை போன்றவற்றை எழுதலாம். கிராமத்தில் இருக்கிறவங்க கதை எழுதக்கூடாதா? ராஜநாராயணன் கன்சல் கதை எத்தனை எழுதுலையா? எவ்வளவோ பேர் பெரும்பெரும் எழுத்தாளர்கள் கிராமத்திலே இருந்து வந்தவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய கதை கட்டுரைகளை தாராளமாக எழுதலாம், வெளியிடலாம். உங்களுடைய கதை கட்டுரைகளுக்கான, உங்களுடைய ஆக்கங்களுக்கான விமர்சனங்கள் உடனடியாக நீங்கள் பார்க்கலாம். இது நான் சொல்றது குறைந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் விலகி இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்றுவதற்காக ஏற்படுவதற்காக சொல்கிறேன். ஸோ நீங்க உங்களுடைய பொது அறிவை மேம்படுத்திக்கலாம். படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டிங்கிறாங்க, அதை மேம்படுத்தலாம். உங்கள் படைப்புகள் உடனடியாக ஆனந்தவன் கல்விக்குனாக்கா அது உடனடியாக குப்பத்தொட்டிக்கு போகலாம். ஆனால் இந்த நெட்டுல உடனே நீங்க போட்டுக்கலாம். உங்க பேருக்கு முன்னால கூட எழுத்து சுனாமி, ஏழுமலை, ஆட்டையாம்பட்டி நீங்க கூட எழுதிக்கலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அழியாத நாட்களின் வருங்கால சந்ததியிற்கு நம்ம அப்பா இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரா, ஒரு பொதுச்சேவைக்காக எவ்வளவு தூரம் பண்ணாங்களா அப்படின்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் எதுனாக்கா ஃபீட்பேக். உங்க கதை பட்டு மட்டம்னு ஒருத்தர் எழுதலாம். உங்க கதை அற்புதமானது, 2வது ஜெயகாந்தன் நீங்களா, நாமக்கல்லில் இப்படி ஒரு அற்புதமான மனிதரா அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இந்த உடனடி எதிர்வினை உங்களுக்கு கிடைக்கும். எனி கொஸ்டின்ஸ்? கேள்வி ஏதாவது இருக்கா? அதாவது 2 விதமான பர்சன்ஸ் கேள்வி இருக்காது. ஒன்று முழுக்க நன்றாக தெரிந்தவர்களும் கேள்வி இருக்காது. அந்த வகையில தான் நீங்கள் நினைக்கிறேன். விரைவில் பயிற்சியில சந்திப்போம். மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஆட்சித்தலைவருக்கும் எனது இனிய நண்பர் காசிக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.